இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் சங்கீதம் 67:1-2. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் செயலா. இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சங்கீதம் புஸ்தகத்தை தாவீது மட்டுமே முழுவதுமாக எழுதலை. தாவீது சுமார் 73 சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. ஆசாபு 12, கோராவின் புத்திரர் சுமார் 11, சாலமோன் 2, மோசே 1, ஏதான் எஸ்ராக்கியன் 1, ஹேமான் எஸ்ராக்கியன் 1. இது போக சில சங்கீதங்களுக்கு ஆசிரியர் பெயர் குறிப்பிடலை. உதாரணத்துக்கு 1, 2, 10 இதில் பெயர் இடம்பெறலை. இப்படி எழுதினவங்க எல்லாருமே எப்படி தேவனை புகழணும், துன்பத்தில் எப்படி ஜெபிக்கணும், எப்படி மனம் திரும்பணும், மக்களை எப்படி உபதேசிக்கணும், தேவனுடைய மகிமை உலகம் எங்கும் அறியப்படணும்னு தெரியப்படுத்தியிருப்பாங்க. இவங்க தெரியப்படுத்தினது எல்லாமே சும்மா வாய் வார்த்தையினால இல்லை, தேவன் இவங்க கூட இருந்த அனுபவத்தை சங்கீதத்தில் எழுதியிருக்காங்க. இந்த வசனங்கள் தேவனின் ஆசீர்வாதம், தனிப்பட்ட நன்மைக்காக மட்டும் இல்லை, உலகம் எங்கும் தேவனின் மகிமை அறியப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு இரக்கம் காண்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? மற்றவங்களுக்கு முன்னாடி தேவனின் மகிமை வெளிப்படுற மாதிரி நம்ம ஜெபிக்கிறோமா, இல்லை நாம் மற்றவங்க முன்னாடி மகிமைப்படணுன்ற எண்ணத்தில் ஜெபிக்கிறோமான்னு சிந்திச்சு பார்ப்போம். உண்மையான ஜெபம் மனிதனை கவராது, ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும். ஜெபத்தோட மதிப்பு வார்த்தையில் இல்லை, மனதில் தான் இருக்குது. ஆமேன்.